என்னையா அது கிணத்தை காணும் குளத்தை காணுங்கிற மாதிரி இப்போ கிட்னியை காணுமா? இந்தியாவிலே மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான மெப்பிலைன் ஹாஸ்பிட்டலில் என் மனுதாரருடைய மனைவி சுஷிலான்றவங்க ஒரு முழு உடல் பரிசோதனை செய்கிறாங்க. அதுக்கான ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்டில் அவங்களுடைய கிட்னி ஒன்று காணலன்னு தெளிவாக ஷோகேஷ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கோயில்பட்டியில் எடுக்கப்பட்ட சுஷிலானுடைய அப்டம் ஸ்கேன் ரிப்போர்ட் இது. இதில் கிட்னி இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு கிட்னி மிஸ்ஸிங் மைலாட். காணுன்னா எப்படி? அவங்களுக்கே தெரியாம யாராவது எடுத்துட்டாங்களா? எஸ் மைலாட். வயிற்று வலி ட்ரீட்மெண்ட்டுக்காக முத்துச்சிற்பி தான் மனைவியை கூட்டிகிட்டு போன ஹாஸ்பிட்டல்ஸில் ஏதோ ஒன்றுல தான் அவங்க கிட்னி காணாமல் போனதாக அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதுக்கான சாத்தியமும் இருக்கு மைலாட். என்ன ஜிபி மைலாட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து மெப்பிலைன் வரைக்கும் இருக்கிறாரு. தீப்பெட்டி கம்பெனியில் தினக்கூலி வேலை பார்க்குற இவ மெப்பிலைன் மாதிரி காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனா? அதுலேயே சந்தேகம் இருக்கு. அடுத்து அந்த முதலாளியை இங்கே வர சொல்றது, நஷ்டீடு கேட்கறது, கேஸை போட்டு பணம் படுங்கணும்னு சில மீடியேட்டர்ஸ் பண்ணுற வேலை இது. வேற என்ன மைலாட்? சொல்லுங்க, அவங்க எதுக்கு மெப்பிலைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க? என் மனுதாரர் முத்துச்சிற்பி அவருடைய கிட்னியை இன்னொரு நபர் கொடுக்கறதுக்காக வந்தார். குவாட். கிட்னி கொடுக்க வந்தாரா? ஆமாம் மைலாட். இவர் கிட்னி கொடுக்க வந்த இடத்துல அந்த அம்மாவது காணுமா? ஆமாம் மைலாட். சரி, ஆர்கன் கமிட்டி அப்ரூவலோட தானே அவர் கொடுக்க வந்தார். இல்லைங்க மைலாட், 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல புரோக்கர் மூலியமா வந்தாங்க மைலாட். நம்ம நாட்டு சட்டப்படி உடல் உறுப்புகளை பணத்துக்கு விற்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? யாருக்கு கொடுக்க வந்திருக்காங்க? மைலாட், மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு சுஜாதா மோகன் அவர்களுக்கு மைலாட். மத்திய துறை அமைச்சரான மாண்புமிகு சுஜாதா மோகன் அவர்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வந்து பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மை அது இல்லை. அவங்களோட 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருக்குது. அவங்க இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட். அவங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யலைன்னா அவங்க உடல்நிலை மிக மோசமடையும். என்ன கோபி, பாலிமர் சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்ணுறேன்னு பார்த்தா டைரக்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்ணுறியே. குவாட். மைலாட், இட்ஸ் நான்சென்ஸ் டு த கோர். உலக அரங்கில் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஒருத்தருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட் அலோவே பண்ணக்கூடாது. சிம்பிள் லாஜிக் மைலாட். கிட்னி எடுத்தா வயிற்றுல அறுவை சிகிச்சை செஞ்ச மார்க் இருக்கும். அதை வச்சு அது எங்கே எடுத்தது எப்போ எடுத்ததுன்னு தெரிஞ்சிடும். இட்ஸ் அ பேசிக் சென்ஸ் மைலாட். நாம் என்ன அறிவில்லாத நாயா பூனையா? நாய் பூனைக்கெல்லாம் அறிவு இருக்குது, அதையும் இங்கே இழுத்துக்கிட்டு. அந்த மார்க்கை வச்சு அது எப்போ நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஐயா, எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. முத்து உட்காருங்க. என்னங்க சொல்ல விட மாட்டீங்க? தெரிஞ்சதுனால தான் மைலாட் நீதிமன்றம் வந்திருக்கிறோம். மைலாட், அவர் தெரியலங்கிறார், இவர் தெரியுங்கிறார். பெட்டிஷனரை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. உங்கள் மனுதாரர் ஏதாவது சொல்ல வருமுன்னா வந்து சொல்ல சொல்லுங்க. வாங்க போ முத்து போ. வா. சொல்லுங்க ஐயாக்கிட்ட. சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரியாக சுற்றணும். அதுக்காக ஒரு 75,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினையா. கடைசியாக ஒரு இடத்துல இது கர்ப்பப்பையில் கட்டின்னு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸுக்கும் வட்டிக்கும் எங்கள் 2 பேரோட கிட்னியும் கேட்டாங்கய்யா. எங்களுக்கு வேறு வழி தெரியலையா. திருப்பூருக்கு தப்பிச்சு ஓடிட்டோம். கர்ப்பப்பையில் கட்டி எடுத்தும் இதுக்கு வயிற்று வலி போகலை. அங்கே இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோங்கய்யா. வீட்டு கொல்லையில் வெந்நீர் அடுப்பு இருக்கா? இது மொத்தத்தையும் போட்டு எரிச்சிரு. மாதம் பீரியட்ஸ் வரும்போது ரத்தப்போக்கு எத்தனை நாள் போகுது உனக்கு? சொல்லு. அது 7-8 நாள், சில சமயம் 2 வாரம் கூட போகுது. உனக்கு இருக்கிறது ரத்த சோகை, அனிமியான்னு சொல்லுவோம், சத்து குறைபாடு. இந்தியாவில் இருக்கிற பாதி பொம்பளைங்களுக்கு இது இருக்குது. கவனிக்காமல் விட்டா ரத்தப்போக்கு அதிகமாகி ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சு சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீரியட்ஸை பற்றிலாம் உடைச்சி பேசணும், புரியுதா? அப்படி பேசாமல் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே எல்லா வசதியும் இருந்தோம் இவ்வளோ பேர் உங்களை ஏமாற்றி காசு பிடிங்கிட்டு திரியிறானுங்க. இதை சரி பண்ணிடலாம். இது என்ன? கர்ப்பப்பையில் கட்டினா ஆப்ரேஷன் பண்ணுது. கர்ப்பப்பையில் கட்டியா? யார் சொன்னா? நீதானா? இப்படி பலவீனமான உடம்புலேருந்து கிட்னி எடுத்து விற்றுருக்கே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொன்னீங்க டாக்டர்? நடிக்காத.
காசுக்காக கிட்னி எடுத்து வித்துட்டு உன் பொண்டாட்டி ஏமாத்தின மாதிரி என்னை ஏமாத்த பார்க்குறியா? திருட்டு ராஸ்கல். இது கிட்னி எடுத்த மார்க்கு. எந்த உடம்புல எது பண்ணுறதுன்னு இல்லை. இங்கே பாரு, இப்போ உடம்பு கண்ணாடி பொருள் மாதிரி. கருத்தரிக்கிறது புள்ள பொறுப்பையெல்லாம் இப்போதைக்கு யோசிக்கவே கூடாது, புரியுதா? உனக்குந்தான் கற்பப்பையில் கட்டின்னு அர்த்தம். இவன் கூட எல்லாம் குடும்பம் நடக்குது. எனக்கு தெரியாது சுஜி. சுஜி அள்ளி வந்த அகிலமே தழும்பானாயிருக்கேன், தடவி நீ கொடுக்க உடம்பா நான் கிடக்கேன், உசிரா நீ இருக்க. அடிச்ச பூ மாதிரி பார்த்துக்கோடு. இது அப்பா என் கையில் பிடிச்சி கொடுத்தாருங்கய்யா. என் பொண்டாட்டி உடம்புல உருப்படுத்தது கூட எனக்கு தெரியலையேங்கய்யா. அறிவில்லாத நாயாதாலையா நாங்கள் இருந்திருக்கோம். இங்கே அழக்கூடாது. என்ன சொல்ல வந்தீங்களோ அது சொல்லுங்க. இங்கே அழுகல, வேற எங்கேயா நாங்கள் அழுகிறது? சுசீலாவோட கிட்னி காணுன்னு ரிட்டு போட்டிருக்கீங்க. அது யார் எடுத்ததுன்னு பதிலையும் சொல்லிட்டீங்க. அந்த கேஸ் முடிஞ்சுது. இப்போது மத்திய அமைச்சர் ஒருத்தரோட பேரை இதில் இன்க்ளூட் பண்ணி அஃபென்ஸ் சொல்கிறீங்க. அவ்வளோ உயர் பதவியில் இருக்க ஒருத்தர் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்க இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டீலிங்க்கு வருவாங்க நம்ப முடியலையே. மயிலாட், நம்பபடியே அந்த நாட்டில் என்ன நடக்குது? ஒவ்வொரு எலிக்கும் ஒரு வேலை. என் மனுதாரரை ஏற்கனவே ஏமாற்றி சட்டத்துக்கு புறம்பா உடல் உறுப்பை எடுத்ததோடு மட்டும் இல்லாம அவங்கள உயிரோட சாகடிச்சாரு ஒரு கவுன்சிலர். அதுக்கே இன்னும் நியாயம் கிடைக்காதப்போ இப்ப அந்த பணத்துக்கிட்டையும் கிட்னி எடுக்க வந்து நிக்கிறாரு ஒரு அமைச்சர். இதுதான் இந்த சிஸ்டத்தில் நடக்குது மயிலான். இவங்கள மாதிரி அந்த பகுதிகளில் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் ஏழைங்க, அதிலும் குறிப்பா பெண்கள். வறுமையும் கடனையும் பயன்படுத்தி உடல் உறுப்பை வித்தாதான் உயிர் வாழ முடியுங்கிற சூழலுக்கு அவங்களை தள்ளி இருக்கிறது ஒரு பெரிய சமூக அவலம். மயிலாட், ரத்த உறவுக்காரர்களோ விருப்பப்பட்டவர்களோ ஆர்கன் கமிட்டியினுடைய விதிப்படி தான் கிட்னியை தானம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மூலச்சாவு அடைந்தவங்களுடைய உறுப்பை கேட்டு அரசு கிட்ட விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்தோம் என்றால் சில மாதங்களோ சில வருடங்கள் வரை கூட காத்திருக்க வேண்டியது இருக்கும். நம்ம நாட்டில் லட்சோப லட்சம் மக்கள் அதுக்காக விண்ணப்பிச்சுட்டு அப்படிதான் காத்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் மத்திய அமைச்சர் காத்திருக்கட்டுமே. பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்களுக்கு தனி சட்டம்னா இது என்ன ஜனநாயகம்? மயிலாட், தங்களுக்காக மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட எல்லோருக்காகவும் நீதி கேட்டு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திட்டமிட்டு முத்துச்சிற்பியும் சுசிலாவும் இந்த நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர்னா கதிரவேலன் தான். இவர் தான் இந்த பிரச்சனையை முதல்ல வெளியே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் அவங்க கூட நிற்கிற. இந்த வழக்குக்கான முக்கியமான ஆதாரங்களும் இவர்கிட்ட தான் இருக்கு மயிலாட். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, அமைச்சரோட ஆட்கள் அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இந்த முத்துவை சந்தித்து கிட்னியை வாங்குறதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தது, அதுக்காக சில பல ஃபேவர் செஞ்சது எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது. இது எல்லாத்துக்கும் துணை போவதற்காக எனக்கு விலையாக கொடுக்கப்பட்ட கண்ணாடி ரூம் களவாணி வேலைக்கான கோட்டு சூட் இந்தாங்க. ஐயா, இல்லாதப்பட்டவங்க இந்த நாட்டில் வெறும் நம்பர், டோக்கன், ஓட்டு, அவ்வளோதான். என்ன மயிலாட், இது கம்ப்ளீட்லி மணி பேஸ்ட் பப்ளிசிட்டி பேஸ்டு கேஸ். மத்திய அமைச்சரோட நற்பெயரை கெடுக்க திட்டமிட்டு வன்மத்தோடு நடத்தப்படுற சதி. இந்த கேஸை இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணி கோர்ட் நேரத்தை வீண் பண்ண பெட்டிஷனருக்கு அபராதம் போடுங்க மயிலாட். வெள்ளிக்கிழமை நெக்ஸ்ட் ஹியரிங்.
அதில் நீங்கள் சொன்னதெல்லாம் ப்ரூவ் பண்ணலன்னா இவங்க ஜெயிலுக்கு போவாங்க.